அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். போன ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்து நாம் தியானித்ததான பகுதியை தொடர்ந்து இந்த காலை வேளையில கண்டினியூ செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம். 59ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 21வது வேத வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்ததான வேத பகுதியை போன வாரத்தில் 1ஆம் தேதி இரவு வேளை உங்களுக்கு நான் இதனுடைய ஒரு பகுதியை சுமார் ஒரு 5-10 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையாய் சபைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்று சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். போன ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறது, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததிகளை குறித்ததான தேவ திட்டம் என்ன என்பதை மையமாக வைத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள். நம்மை போல நம்முடைய பிள்ளைகள் மிக மிக கனத்துக்குரியவர்கள், கருத்துரியவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே சொல்லும்போது உன்மேல் இருக்கிற என் ஆவியம் என்று ஆரம்பிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயாவினுடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன், ரகசியத்தை விளங்க செய்கிறேன். அப்படியானால் புருஷனுக்கு வெளிப்படாதது மனைவிக்கு வெளிப்படும், மனைவிக்கு வெளிப்படாதது பிள்ளைகளுக்கு வெளிப்படும். 2 பேரோடும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து கிரியை செய்கிறவராய் இருந்தார். கைகளை தட்டி இன்று இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதே போல தெய்வ பயமுள்ள ஒரு குடும்பமாய், தெய்வீக ஆலோசனைகளை கேட்கிற குடும்பமாய் உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் மாறுமானால் தேவன் நம்மேல் வைத்த ஆவியும் தேவனுடைய வார்த்தையும் கிரியை செய்யும். ஒரு காலம் அது வீணாய் போவதில்லை. அதில் சொல்லி இருக்கிறது, உன்மேல் இருக்கிற உன் வாயில் என் அருளிய, உன் வாயில் நான் அருளிய என் வார்த்தை. அப்போ தேவனுடைய ஆவி முக்கியம், தேவனுடைய வார்த்தை முக்கியம். தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்தால் தேவ சித்தம் அறிந்து நமக்கு செயல்பட முடியும். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால், தேவனுடைய ஆவி யாருக்குள் வாசமா இருக்கிறதோ, தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு இடறி போக மாட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் இருக்கும், அவருடைய வழி கார் இருளிலும் இருக்கும். அவருடைய வழி அவர் எப்படி நடத்துவார் என்பதை நமக்கு தெரியாது. உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள், ஒரு தாய் தகப்பனுக்குள், ஒரு பிள்ளைக்குள் இருக்குமானால் கர்த்தர் அந்த பிள்ளையை, அந்த ஜீவிதத்தை, அந்த குடும்பத்தை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியத்தை, தெய்வ சபையை என் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நான் உனக்கு தந்த என் ஆவியும் நான் அருளிய என் வார்த்தையும்
அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் உண்டு. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்தை விட, எந்த ஆயுதத்தை விட அது கூர்மையானது. அது அதனுடைய வார்த்தையை விரும்பினபடியே அதனுடைய கிரியையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதிலே பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரம் வாசித்து நிறுத்தின பகுதியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரம் 13வது வேத வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி கலகமாகவும் பேசினோம், தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். அகன்றது, நின்றது, இடறி யதார்த்தம் வந்து சேராமல் போயிட்டு. வீட்டுல போய் வாசிங்க, பேலன்ஸ். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தெய்வ சப்தம். அதிலே சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி அவங்களுக்கு சுயமாய் தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் இருந்தபடியினால், தேவனுடைய வசனம் அவர்களுக்குள் இருந்தபடியினால் அவர்களுக்கு ஒரு உணர்வு வர ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த காலை வேளையில பைபிள் சொல்லுகிறது, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப இந்த காலை வேளையில உணர்வு இருக்கிறதா இல்லையா என்பதை மனுஷன் அறிய முடியாது. ஊழியக்காரன் கூட எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஊழியக்காரனையும் விசுவாசியையும் உருவாக்கின தெய்வம் அதை அறிவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேருக்குள்ள நாம் தவறி போகும்போது, நாம் இடறி போகும்போது, நாம் பின்னிட்டு திரும்பும் போது, நான் செய்கிறது, செய்து கொண்டிருக்கிறது அல்லது இனி செய்ய போகிறது தவறு என்பது எத்தனை பேருக்குள் உணர்வு வருகிறதோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். வசனத்தின்படி அவர்கள் நடக்கிறார்கள் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுவது சரி, நான் பேசுவது சரி, நான் எடுக்கிற தீர்மானம் சரி என்கிற எண்ணம் நல்லது இருக்கலாம், இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு ஊழியக்காரனாலும் உங்கள் முன்னால இருக்கிறேன், நான் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு முறைக்கு அல்ல, 2 முறை அல்ல, 10 முறை அல்ல. சில வேளைகளில் மாதங்கள் சில காரியங்களை யோசித்து தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி அதற்கு பிறகுதான் தேவன் சரியான ஒரு தெளிவு கொடுத்தால் தீர்மானம் எடுக்கிறது. சில காரியங்கள் நல்ல தீர்மானங்கள் போல மனதிலே உதிக்கும். ஆனால் அதை தெய்வ சமூகத்திலே வைத்து ஜெபிக்கும் போது, யோசிக்கும் போது, வசனத்தோடு ஒப்பிட்டு நிதானிக்கும் போது போக போக தற்கால சுகமாயிருக்கும். போக போக அது நமக்கு வேதனையையும் சோதனையையும் கண்ணியையும் அல்லது தெய்வீக தன்மையில் நிலைநிற்க முடியாத அனுபவத்துக்கு நேராய் நடத்தும் என்பதையும் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாஸ்டர் அல்லவா, ஆகையினால எடுத்த தீர்மானம் அது நேர்த்தின்னு நான் சொல்வதற்கு தயாரல்ல. மனுஷனானால் மனுஷனுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வரும். மனுஷனானால் அதுல இடர்ச்சை உண்டாக்குகிற அனுபவங்கள் வரும். ஆனால் தெய்வ சபையே ஏசாயாவின் ஊழிய காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் வைத்த என் ஆவியும் என் வார்த்தையும் சொல்லும்போ அதிலே 13ஆம்
வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் அவர்களுக்கு உணர்வு வருகிறது. பாருங்க, இந்த காலை வேளை தவறு செய்யும் போது, பொய் பேசும்போது, மாய்மாலத்தை தொடர்ந்து பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு உணர்வு வரணும். நான் செய்து கொண்டிருக்கிறது, இனி செய்ய போகிறது, இது தவறுதலான காரியம் என்பதை உணர்வோமானால் வாழ்க்கைக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கு பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, பொய் பேசி, பொய்யான எண்ணங்கள், பொய்யான வார்த்தைகள், பொய்யான செயல்பாடுகள். அல்லேலூயா. தெய்வ சபையே, இன்னைக்கு மனுஷனை ஏமாத்தலாம், மனுஷனை பற்றுவிக்கலாம், சபையை பற்றுவிக்கலாம், ஊழியக்காரனை ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், பொய்யான காரியத்தை நடத்தலாம், மாயையை பேசலாம், மாயையில் பின்பற்றலாம். ஒரு நாள் அதை திருப்பி அறியக்கூடிய காலம் உங்களுக்கு எனக்கும் முன்னாலே இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இன்ன சபைதான் போகும், இன்ன சபைதான் இன்னார் தான் போவாங்க. உங்க கையில இல்ல, என் கையில இல்ல. சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகள், உண்மையாய் ஜெபமானால் என்ன, ஆராதனையானால் என்ன, வசனம் என்றால் என்ன, அதற்கு ஒரு கருத்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்கும் சரீரத்திற்கும் யார் யார் முக்கியத்துவம் கொடுத்து உண்மையாய் கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் தரித்திருக்கிற அவர்கள் தெய்வ ராஜ்யத்தை போவார்கள். அல்லேலூயா. அது ஓலை குடிசை ஆகலாம், ஒரு மரத்தினுடைய மூட்டில் ஆகலாம், ஒரு ஓடு போட்ட ஆலயம் ஆகலாம், ஒருவேளை வார்த்தை இதே மாதிரி காங்கிரீட் போட்ட தளம் ஆகலாம். கட்டடத்தில் அல்ல கர்த்தர் வாசம் பண்ணுவது, கர்த்தர் வாசம் பண்ணுவது உங்களுடைய என்னுடைய இருதயத்துக்குள்ளால. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில நமக்குள்ளால ஒரு உருமாற்றம் உண்டாகணும். இந்த வருஷத்துல நம்முடைய நிலைக்கு ஒரு மாற்றம், நம்முடைய பேச்சுக்கு ஒரு மாற்றம், நம்முடைய செயல்பாட்டுக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். சத்தியவான் எவனும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது நீங்களும் நானும் அந்த சத்தியத்தை கைக்கொள்ள சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆகையினால சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. எங்க பார்த்தாலும் அடையாளம் அற்புதம், எங்க பார்த்தாலும் அற்புத பெருவிழா, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாத பெருவிழா, வசன பெருவிழா. வசனத்தை சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி ஜனத்தை தெய்வ ராஜ்யத்துக்கு நடத்துகிற கூட்டம் இன்றைக்கு சுருக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் தருவேன் தருவேன் தருவேன். நீ தந்து வாங்கி எங்கதான் கொண்டு வைக்க போற, எங்கதான் கொண்டு வைக்க போகிறீங்க? அமெரிக்காவை பாருங்க, வல்லரசு நாடு, காட்டுத்தீ பற்றி எரிய ஆரம்பித்து 3 நாளா பத்திட்டு இருக்கு. இதுவரை ஒருத்தனால அணைக்க முடியல. காங்கிரீட் வீடுகள் பயங்கரமா, வீட்டுக்குள்ளால இந்த தீ, எங்கும் தீ, ஒருத்தனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் வழி அணைச்சு பார்க்க முடியல. பயர் ஸ்டேஷனை வச்சு தீயணைப்பு வீரர்களை வச்சு அணைக்க முடியல. வேலைக்கிழமை புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் வசனத்தை பேசினேன். சோதோம் கோமாரா வானத்துல இந்த அக்கினி இறங்கினது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பாஸ்டர் சொல்ல இது நடக்காது, கர்த்தர் இறங்கி பாப்பாரு. ஆமென். ஊழியக்காரனை வைத்திருப்பது சொல்லுவதற்கு, நாம் முகம் பார்த்து சொல்ல விடுபட்டா கர்த்தர் இறங்கி பாப்பாரு. தெய்வ சபையே, ஒரு இடத்துல இருந்து தண்ணியாறுது, ஒரு இடத்துல இருந்து தீபிடிக்குது, ஒரு இடத்துல மாறி மாறி யுத்தம் நடக்குது, ஒரு இடத்துல கொலையும் கொள்ளையும் அநீதியும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை நீ ஆயத்தப்படுத்து. ஃபர்ஸ்ட் நீ ஆயத்தப்படு சகோதரா, ஃபர்ஸ்ட் நீ ஆயத்தப்படு சகோதரி. நம்ம பாடுபட்டது, நம்ம சம்பாத்தியம் பண்ணினது, நம்ம அனுபவிப்போம்னு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தைரியமா சொல்ல முடியுமா? இந்த ராத்திரி உன் ஜீவன் எடுபட்டால், இந்த ராத்திரி எனக்காய் கர்த்தருடைய வருகை இருந்தால், இந்த ராத்திரி கர்த்தருடைய வருகை உங்களுக்காய் இருந்தால் யாருக்கும் தப்ப முடியாது.
இன்றைய இரட்சணிய நாள். இதுல ஒன்று கூட சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அங்கங்கே முழங்க ஆரம்பிச்சு மண்டபங்கள் எல்லாம், கல்யாணம் நடக்க வேண்டிய மண்டபங்கள் எல்லாம் இப்போ அவங்க விளம்பரம் நடந்துட்டு இருக்கு. விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குற்றவியலை தடுக்க வேண்டிய காவல்துறை கல்யாண மண்டபமா மாறிக்கொண்டிருக்கிறது. நிலையை புரிந்து கொள்ளுங்கள், காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். சபைகள் பாழாய் கொண்டிருக்கிறது, ஜனம் சிதறிக் கொண்டிருக்கிறது. ஜனத்தை வசனத்தோடு ஒருங்கிணைப்பதற்கு இன்றைக்கு சத்தியத்தை பேசினா என்னெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? சத்தியத்தை பேசினா எவ்வளவு வேதனையை தருணம் செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? ஆனால் சத்தியத்தை தெளிவாய் சொன்னால் என் கர்த்தருடைய கை அனுகூலமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்திய வசனத்துக்கு உறுதியா நில்லுங்க. மனுஷ புயம் முறியடிக்கப்படும், கர்த்தருடைய புயம் உங்களுக்கு வெளிப்படும். ஆமென். அதிலே சொல்லுகிறது, வாசிங்க 13 முதல். கொடுமையாகவும் பேசினோம். நம்ம எங்க நிற்கிறோம்? ஒரு மரண வீட்டில் நிற்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு சந்தோஷ வீட்டில் நிற்கிறோம் என்கிற உணர்வு தேவை. அம்மா அப்பா முன்ன நிக்கிறாங்களா? அம்மா அப்பாவுக்கு முன்னால நிற்கிறோம் என்கிற உணர்வு தேவை. சர்ச்சில் நிக்கிறோமா? பாஸ்டருக்கு முன்னால நம்மை உருவாக்கின ஆண்டவருடைய சன்னதியில நிற்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். உணர்வு வருது பாருங்க, உணர்வு வருது. கவனிச்சீங்களா? என்ன தொழில் இருந்தாலும், எவ்வளவு பிஸி இருந்தாலும், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்கு நீ முந்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேலையில ஒரு நாள் லீவு போட்டாலும் பிரச்சனை இல்லை. சொந்தம் தாய் தகப்பனை செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு ஒரு விசுவாசி தவறி போக கூடாது. அல்லேலூயா. வேலை நாளைக்கும் செய்யலாம் ஐயா, நாளைக்கும் செய்யலாம். அம்மா அப்பாவை நமக்கு நாளைக்கு சில வேளை காண முடியல, சொல்ல முடியாது. நிரந்தரம் இல்லையே வாழ்க்கை. மரத்துல இருந்து நிற்கிற இலை எப்ப கீழே விழும்னு சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எப்ப நம்ம மூச்சு கர்த்தர் எடுப்பார் என்பதை யாருக்கும் நிர்ணயம் சொல்ல முடியாது. ஆனால் தெய்வ பிள்ளைகளே, அவர்களுக்கு ஒரு உணர்வு வருது பாருங்க. தேவனை விட்டு, மனுஷனை விட்டு அல்ல, மற்ற யாரையும் விட்டு அல்ல, தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்கினோம். இந்த உணர்வை பாருங்க, எவ்வளவு ஆதங்கத்தோடு அந்த வார்த்தை வருகிறது. தேவனை விட்டு பின்வாங்கினோம் என்கிற உணர்வு யாருக்காவது இருதயத்துல, ஆண்டவருக்கு அப்படி நான் ஜெபம் பண்ணினேன், அப்படி நான் ஆராதிச்சேன், அப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன், எவ்வளவு நேரம் முழங்கால நின்னன் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் எனக்கு கர்த்தர் பேசுவாரு நேரடியா. அன்னைக்கெல்லாம் தெய்வ சத்தத்தை நான் கேட்டுட்டே இருப்பேன். இப்போது கேட்காமல் இருப்பதற்கு காரணம் உண்டு. எங்கேயோ பின்மாறினோம். அல்லேலூயா. கைகளை தூக்கி சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாங்கள், அவங்க சொல்றாங்க, நாங்கள், அவர்கள் அல்ல, நான் எங்கேயோ தேவனை விட்டு பின்மாறினோம். அடுத்து பின்வாங்கினோம், கொடுமையாகவும். பின்மாறுகிற மனுஷன் என்ன செய்தாலும் அவங்களுக்கு உணர்வே வராது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? பின்மாறுகிறவன் என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு நான் இன்னதாக்கம் பண்ணுறேன், இன்னதை பண்ண போகிறேன், அவங்களுக்கு தெரியாது. அவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது வேற ஒரு ஆளு. ஆமென், அல்லேலூயா. டெலிவிஷன்ல பட்டம் இருக்கும், வானொலி பெட்டியில. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து போய் நம்ம இயக்குவதற்கு பதிலா நம்ம கையில என்ன இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். நம்ம கையில என்ன இருக்கும்?
இங்க இருந்து நம்ம எழும்பி போக வேண்டாம். இங்க இருந்தே பட்டன் அடிச்சா போதும், ஒவ்வொரு சேனல் மாறிட்டே போயிட்டே இருக்கும். இதே போல அவன் கையில நம்ம அகப்பட்டா நம்மள ரிமோட் போல வச்சு அவன் கன்றா கை செயல்பட்டு கொண்டே இருப்பான். Praise the Lord. அல்லேலூயா. சொல்லுகிறது, கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். வாசிங்க. கர்ப்பம் தரித்து இருதயத்தில இருந்து, வெளியே இருந்தல்ல. எரேமியாவில் சொல்லுகிறது, இருதயமோ மகா திருக்கும் கேடும் உள்ளது. இருதயத்தில இருந்து இனி என்ன பண்ணலாம், இனி யாரை பற்றி பேசலாம், இனி யாரை பற்றி செயல்படலாம், இப்படியே அது ஒரு ஃபேக்டரி, தயாரிப்பு கூடமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, இடறி யதார்த்தம் வந்து சேராமல் போயிற்று. நீதி வரும்னு காத்திருக்கிறோம், நீதி நடக்கலையே. சத்தியம் நடக்கும்னு காத்திருக்கிறோம், சத்தியம் நடக்கலையே. நம்ம எதிர்பார்த்த லெவல்ல நமக்கு நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு போக முடியலையே. Praise the Lord. அல்லேலூயா. நம்ம திட்டமிட்டு ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை வீட்டுல பிள்ளைகளுக்கு குடும்பத்துல ஸ்தாபித்து இப்படித்தான் கர்த்தர் நடத்தணும்னு திட்டமிடுவோம், பிரதிஷ்டை பண்ணுவோம், நினைப்போம், நிறைவு செய்ய விரும்புவோம். ஆனா மரப்பக்கத்திலோடி வாரதெல்லாம் வேற லைன்ல வந்துட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் இந்த காலை வேளையில பைபிள் சொல்லுகிறது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. அல்லேலூயா. அப்ப நீதியில நடக்க கூடாதபடி, நியாயத்துல நடக்க கூடாதபடி, உண்மையில நிலை நிற்க கூடாதபடி போனதுனால சத்தியம் வீதியிலே இடறி போனது. ஆமென். அல்லேலூயா. சத்தியத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேராமல் போயிற்று. நமக்கு மேல இதுக்காக கர்த்தருடைய ஆவியை வைத்தார், இதற்காய் கர்த்தருடைய வசனத்தை வைத்தார். அடுத்து சொல்லுகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சபையே, போன வாரம் உள்ள மெசேஜ் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வசனங்கள் நமக்குள்ளால கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். பொல்லாப்பை விட்டு யாரு நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்களுக்கு தான் உபத்திரம் வரும். ஆமென். நல்ல மரத்துல என்ன செய்யுமா சொல்லுங்க? நல்ல மரத்துல தான் இத்தி வந்து விழும். நல்ல மரத்துல நல்லா ஜபிக்கிற குடும்பத்துக்குள்ளாலதான் இடி விழுந்த போல பிரச்சனை வந்து விழும். Praise the Lord. பைபிள் சொல்லுகிறது, விலகுகிறவன் கொள்ளையாகிறான். பொல்லாப்புக்கு விலகினானே யோபு, கர்த்தருக்கு பயந்து நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான், தெய்வ பயத்தோடு இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். Praise the Lord. அல்லேலூயா. பாத்தீங்களா? பொல்லாப்புக்கு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். நீங்க பொல்லாப்புக்கு விலகுனா உங்களை பின்தொடர்ந்து வரும் கொள்ளை. என்ன கொள்ளை வந்தாலும் தெய்வ சமூகத்துல யோபு நின்ற போல விசுவாசத்துல உறுதியாயிருக்கணும். அல்லேலூயா. ஜபிக்கிற எனக்கு ஆண்டவரை இந்த பிரச்சனை கேட்கவே கூடாது, ஆராதிக்கிற எனக்கா இந்த பிரச்சனை கேட்கவே கூடாது, ஜீவன் உள்ள நாள் வரை கேட்கவே கூடாது. வசனத்தின்படி உண்மையாயிருக்கிற எனக்கா, தசமபாகம் கொடுக்கிற எனக்கா, ஆராதிக்கிற எனக்கா, இந்த குடும்ப ஜெபம் பண்ணுகிற எனக்கா இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நாளும் கேட்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லுது, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். என்னென்ன நடக்கு பூமியில? இதுவும் நடக்கும், இதுக்கு அந்த பத்துக்கும் நடக்கும். விசுவாசத்தை விட்டு ஜனம் வழி போக கூடாது. அல்லேலூயா.
ஒரு நாளைக்கு கர்த்தர் பிரத்யட்சமாவார். யாருக்கு எங்க வச்சு பிரத்யட்சமாகிறாருன்னு தெரியாது. சிலருக்கு ஆகாய விமானத்துல வச்சு கர்த்தர் பிரத்யட்சமாவார். சிலருக்கு நடந்து போகும்போது பிரத்யட்சமாவார். சிலருக்கு படுத்து நித்திரை செய்யும் போது பிரத்யட்சமாவார். எங்க யாரை எப்படி கர்த்தர் சேர்க்கிறாருன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு நான் நடந்தான் சஞ்சரித்தான் சொல்லுகிறது, காணப்படாமல் எடுத்துக்கொண்டாரு கர்த்தர். அவருடைய காரியம் எப்ப எடுக்கிறாரு என்ன ஏதுன்னு யாருக்கும் நிர்ணயம் சொல்ல முடியாது. யோபு பூரண ஆயுசான பிறகு கர்த்தர் எடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமும் பூரண வயது ஆன பிறகு கர்த்தர் எடுத்தாரு. மோசேய ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் விட்டுட்டு அவனுடைய வஸ்திரத்தை கலச்சி மற்றவனுக்கு கொடுத்துட்டு ஆரோனுக்கு கொடுத்துட்டு, இல்லைன்னா அந்த பொறுப்புணர்வை ஏற்கனவே வச்சு கொடுத்துட்டு யோசுவாவுக்கு கையில கொடுத்துட்டு, பிரைஸ் தி லார்ட், இவங்கிட்ட சொன்னார் நீ மலைக்கு மேல வா. அங்க போன வேளையில கர்த்தர் அவன் இறந்துட்டான். அவனை கர்த்தர் அடக்கம் பண்ணினாரு. ஒரு மனுஷனை கையில கூட கொடுக்கல. அப்ப நம்ம மரிச்ச பிறகு என்ன யார் அடக்கம் பண்ணுவது? அந்த துக்கமே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் எனக்கு விரோதி, இவங்க விரோதி யாருமே இல்ல. யார் இல்லைன்னாலும் அன்னைக்கு ஒன்றில் கர்த்தர் வருவார், இல்லைன்னா கர்த்தர் யாரையாவது ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ சபையே, நீதியை செய்கிற தெய்வ பிள்ளைகள், அங்க பைபிள் சொல்லுகிறது, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். யோபு கொள்ளையானான். யோபனுடைய 10 பிள்ளைகள் கொள்ளையானது. ஆடு மாடு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் கொள்ளையானது. ஆனாலும் பொல்லாப்பான ஒரு வார்த்தை கூட அவன் வாசறந்து பேசல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பொல்லாப்பை விட்டு விலகி தெய்வத்தோடு அவன் இருந்தான். நீங்களும் நானும் அப்படி தெய்வத்தோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லுகிறார் கர்த்தர், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஆண்டவர் விசனப்பட்டாராம். ஆண்டவர் பல இடங்களில் விசனப்பட்டார். சிறு பிள்ளைகளை அவரிடத்துல கொண்டு வரும்போ சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே சொல்லி இருக்கிறேன் அந்த வார்த்தை, கர்த்தர் இதை பார்த்து, ஆண்டவர் ஒன்றொன்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நபரையும், தனி நபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோட்டமிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் செய்கிறவன், ஜெபிக்கிறவன், தெய்வ சமூகத்துல காத்து கிடக்கிறவன், வர 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 விண்ணப்ப ஜெபங்கள் குறைந்து கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சபையில 5 மணி நேரம் ஜெபமா, 4.5 மணி நேரமும் ஆசீர்வாதத்திற்கும் உலக காரியத்துக்கும் தான் நடக்குதே தவிர அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காய் ஜெபங்கள் எல்லா இடங்களிலையும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு, ஒருவனும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லும்போ, நான் இதை வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை நமக்கு எப்போதும் நிறைவேறி இருப்பாங்க. ஆனா ஜெபிக்க வேண்டிய வேளையில் ஆள் இல்லாமல் போகலாம். நமக்கு சொந்தம் கால்ல நம்ம முழங்கால் ஊன்றி ஜெபிக்க நீங்களும் நான் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் சொல்லுகிறது, ஒருவனும் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டு அவருடைய புயமே 12 பேரை தம்மோடு இருக்க, தம்முடைய வசனத்தை போதிக்க கர்த்தர் உருவாக்கினார். ஆனா கஷ்டம் வந்த வேளை ஒருத்தனும் அவரு கூட கிடையாது. ஆமென். அவரு கூட ஆள் இல்லைன்னா 5 மீனை 2 அப்பத்தையும் எடுத்து 5000 பேரு பங்கு போட்டாரு, ஒருத்தம் கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், அவனையும் காணோம். 38 வருஷம் கடையில கிடந்தவனை இயேசு எழுப்பி விட்டார், அவனையும் காணோம். பிரைஸ் தி லார்ட்.
கானா ஒரு கல்யாண வீட்டுல முதல் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த வீட்டுக்காரலையும் காணும். உணர்ச்சி வருகிறதா? பிரைஸ் தி லார்ட். கல்யாணத்துல அற்புதம் நடந்ததுனால பரலோக ராஜ்யம் போகணும்னு இல்ல. கல்யாணம் தேவை. பிரைஸ் தி லார்ட். படுக்கையில எழும்ப முடியாம கிடந்தேன், எழுப்பி விட்டாரு. உண்மைதான். அதனால பரலோக ராஜ்யம் போகணும்னு இல்ல. இந்த எந்த அளவுக்கு இந்த சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்கிறீர்களோ அவர்களை என் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே நமக்குன்னு ஒரு உண்மையான தெய்வ நீதி இருந்தா எந்த கஷ்டம் வந்தாலும் என் கர்த்தர் தாங்குவார். ஆமென். இந்த காலை வேளையில நம்மை தாங்குகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதுல லாஸ்ட்ல ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நினைப்பூட்டி முகவுரை தான் அப்படி பேசிட்டே வாரேன் தவிர செய்தியினுடைய சாராம்சம் அந்த பகுதிக்கு உள்ளால என்னால போக முடியல இன்னைக்கு. அதனுடைய 19வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாமே. தொடங்கி பயப்படுவார்கள், வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பைபிள் எல்லாம் கிள வச்சுட்டு ஒன்று கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போமே. இந்த காலை வேளையில வேத புஸ்தகத்தில் பிள்ளைகளுடைய கொஞ்சம் உற்சாகமா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனம் நல்ல தெளிவா கவனிக்கணும். 18ஆம் வசனத்துல கிரியைக்கு தக்கதாய் பலனை அளிப்பார். நம்முடைய கிரிய, நம்முடைய அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அவனவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, அதுக்குரிய பலன் கர்த்தர் உங்களுக்கு தருவார். யாரையும் கர்த்தர் வெறுங்கையா அனுப்பவே மாட்டாரு. நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேனோ அதற்குரிய பலனை எனக்கு கர்த்தர் தருவார். பூமியில் அனுபவிச்சாலும் அனுபவிக்காவிட்டாலும் அனுபவிக்க ஒரு காலத்தை என் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால நான் ஜெபம் பண்ணது நடக்கலையேன்னு சொல்லி ஜெபத்தை நடத்திராதீங்க. பலன் கர்த்தர் தருவார். அடுத்து சொல்லுது 18 கிரியைக்கு தக்க சத்துருக்களிடத்தில் உக்கிரகத்தை. பாருங்க, நம்ம பொறுமையோடு இருக்கிறதுனால நமக்கு கிரியை செய்ய ஒருத்தனை இல்லைனாலும், நமக்கு போராட மனுஷர்கள் இல்லைனாலும் நமக்கு போராட கிரியை செய்ய கர்த்தர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரகத்தை சரி கட்டி சரி கட்டுவார். அப்பொழுது திசை தொடங்கி பயப்படுவார்கள். எப்ப தெய்வ பயம் வருதா அப்ப தெய்வத்துவ கை நம்ம வீட்டுக்குள்ள வரும். எத்தனை பேருக்கு இது மனசிலாச்சு? எப்போ நமக்கு தெய்வ பயம் வருதோ எத்தனை பேர் எழும்பட்டும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, நம்ம விதைச்ச விதைப்புக்கு ஏற்ற பலனை அறுக்காம ஒருவேளை போயிருக்கலாம். எப்போ உணர்வு வந்து தெய்வமே நான் பின்மாறிட்டேன்ப்பா, தெய்வமே நான் இடறிட்டேன் ஆண்டவரே, தெய்வமே என் வாழ்க்கையின் நிலை இப்படியா போகிறதுன்னு சொல்லி எப்ப உணர்வு வந்து திரும்பி வருகிறீர்களோ அப்ப கர்த்தருடைய கை நமக்கு அனுகூலமாய். எத்தனை பேருக்கு இந்த முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியுது? எப்ப நமக்கு உணர்வு வந்து திருப்பி வருகிறோமோ அப்பொழுது பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி. அப்படி என்னன்னா, சூரியன் அஸ்தமிப்பது கன்னியாகுமரி கடலுக்குள்ள அல்ல, கிழக்கு திசைன்னு சொல்றாங்க. நான் திசையை சொல்ல வரல, தேவன் வைத்த இடத்துல இருந்து அன்று முதல் இன்று வரை அது வெளியே வந்து கொண்டே இருக்கிறது.
அல்லேலூயா. ஒரு மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல. அப்படிதான் பைபிள் சொல்லுது. சூரியன் வெளியே வருகிறது, மணவாளன் மணவரையிலிருந்து வெளியே வருவது போல. மணவாளன் சும்மா வரமாட்டான், அதுக்குள்ள ஆயத்தத்தோடு வருவான். அதே போல அனுதினமும் சூரியன், இன்றைக்கு நான் என்ன செய்யணும், எங்க வெளிச்சம் கொடுக்கணும், எவ்வளவு சூட நான் பூமிக்கு கொடுக்கணும் என்பதை தெய்வம் திட்டமிட்டபடி அதை செய்து கொண்டு வருகிறது. அது திட்டமிட்டபடி செய்வது போல தெய்வ பயம் நமக்குள்ள வரும்போ நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுல அடுத்து சொல்லுகிறது வாசிங்க. தொடங்கி மகிமைக்கும். தெய்வ பயம் எப்ப வருமோ அந்த குடும்பத்துக்குள்ள தெய்வத்தினுடைய கிரியைகள் வெளிப்படும். இந்த நாளில் இருந்து எத்தனை குடும்பம், எத்தனை சகோதர சகோதரிகள், எத்தனை தாய் தகப்பன், எத்தனை பிள்ளைகள் தெய்வ பயத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க நிலை நாட்டுகிறீர்களோ, அந்த செகண்ட் முதல் கர்த்தருடைய கை உங்களுடைய வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள நீதியை செய்வதற்கு அது கடந்து வருவது ஏதுவா இருக்கும். சும்மா வராதையா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், வெள்ளம் போல. புரியுதா உங்களுக்கு? சாத்தான் எப்படி வருவானா? வெள்ளம் போல வாரானா. தண்ணி எப்படி வரும்? தண்ணி எப்படி வரும் பார்த்தது இல்லையா? டேம திறந்து விடும்போ, இல்லன்னா பெருமழை பெய்யும்போ தண்ணி எப்படி வரும்? அது எவன் தடுத்தாலும் அங்க நிக்காது. ஆமென். அல்லேலூயா. பாறை கல் முன்ன இருந்தாலும் தண்ணி அங்க நிக்காது. பாறையை யாரும் இறங்கி அங்க போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. எங்கெல்லாம் பள்ளம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த தண்ணி பாஞ்சு போயிட்டே இருக்கும். அது ஆர்ப்பரித்து கொண்டு வரும், துள்ளி குதித்து கொண்டு வரும். சப்பு சவறு எல்லாம் இழுத்துட்டு வரும். ஒன்னை அங்க வேஸ்ட் ஒண்ணு வைக்காது. தண்ணி பாஞ்சு போன இடத்த நீங்க நல்லா கூர்மையா பார்த்து பாருங்க. தேங்கி நிற்கிற இடம் அல்ல, பாஞ்சு போன இடத்துல கசடு இருக்காது, எல்லாம் இழுத்துட்டே போகும். எல்லா சுத்தத்தையும் தண்ணிய போல சாத்தான் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், பைபிள் சொல்லுகிறது வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் எறையாத அடங்கி நில்லன்னா அங்க நிற்கும். ஆமென். அல்லேலூயா. போராட்டம் இருக்கிறதை உணர்கிறீர்களா? இக்கட்டு இருக்கிறதை உணர்கிறீர்களா? இந்த காலை வேளை கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும் போ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எங்கெல்லாம் போகும் எங்கெல்லாம் வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. தண்ணீர், காற்று, தீ, மின்சாரம், அதை உற்பத்தி ஆக்குனது யாருன்னு அதுக்கே தெரியாதது போல அது போயிட்டே இருக்கும். மனுஷன் தான் டேம கட்டுறான், மனுஷன் தான் தண்ணியை சேமிக்கிறான் கர்த்தர் கொடுத்த புத்தியினால. ஆனா அதுல ஒரு கசிவு வந்தா, ஓனர் வரும்போது நம்ம கசிய கூடாதுன்னு அது என்ன செய்யாது, நிக்கவே நிக்காது. ஓனர் இல்ல, அதுக்கு காசு செலவு பண்ணவும் இல்லை, யாரு வந்தாலும் கசிய வேண்டிய இடம் கசிஞ்சிட்டு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் இந்த வருஷத்தினுடைய இந்த ஆரம்ப மாதத்துல நம்ம தைரியமா சொல்லணும், எவ்வளவுதான் அவன் வெள்ளம் போல வந்தாலும் எனக்கு உள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நான் கர்த்தர் ஆண்டவர் 1ஆம் வசனம் லாஸ்ட் வசனம் சொன்னது போல, உண்மையில் இருக்கிற என் ஆவியும் வார்த்தையும் இது ரெண்டும் உனக்குள்ள இருக்கும்னா எந்த சாத்தான் வந்தாலும் தொட முடியாது. இனி அதனால சாத்தான போராட்டம்னு ஒருத்த சொல்லக்கூடாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். விசுவாச அறிக்கை பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுடைய நாமத்தை நாவில உச்சரிக்காதிருப்பீர்களாக. இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்நிய நாமத்தை என் நாவிலே உச்சரிக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அந்நிய நாமத்தை என் நாவில உச்சரிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கு கொடு. பிரைஸ் தி லார்ட்.
ஜனம் ஜபித்து பழகணும், ஆராதித்து பழகணும். சும்மா வந்து கை அப்படி கெட்டிச்சு இருக்கிறதில்ல. அமைதி காக்க வேண்டிய இடம் உண்டு. ஆலயத்துல வந்தா பாடும் வாய் திறந்து பாடணும், ஆராதிக்கும்போ கை தட்டி ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தினால். பைபிள் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய், சத்துருவுக்கு விரோதமாய் அவனுக்கு நமக்கு நடுவில் கர்த்தர் நிற்பார். ஆமென், அல்லேலூயா. லாபானுக்கும் யாக்கோபுக்கும் நடுவில் கர்த்தர் நின்றார். லாபான் சொன்னான், ஒரு கல்லை எடுத்து தூணாய் நிறுத்திட்டு, உனக்கும் எனக்கும் நடுவில் இந்த கல்லை கர்த்தருடைய நாமத்தினால நிறுத்துகிறேன். அல்லேலூயா. நடுவில் கர்த்தர் நிக்கட்டுமே, ஆராதனையில நிக்கட்டும், நடுவில் கர்த்தர் ஜெபத்துல நிக்கட்டும். உங்க வீட்டுல என்ன ஒரு பங்கன் நடத்தினாலும் கர்த்தர் நடுவில் நிற்பாராக. எந்த காரியமானாலும் நமக்கு சுய உணர்வு இருக்கிற நாள் வரை நம்ம நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நடுவில் நிற்பாராக. எவன் கொடி பிடிக்கட்டு, எவன் துர்விநியோகம் பண்ணட்டும், எவன் அவதூறாய் பேசட்டும், பேசுகிறவன் நிறுத்தவே மாட்டான். கர்த்தர் விரோதமாய் எழும்பும்போ அவனுடைய வாய் அடைபடும். தெய்வ ஜனம் குதித்து கர்த்தரை உயர்த்தும். அல்லேலூயா. ஆகையினால சும்மா போராட்டத்துக்கு பேரை சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவதற்கு கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெர்க்மன் ஐயா பாடினாரு, வெற்றி கொடி பிடித்திடுவோம். என்ன நடப்போம். மெசேஜ் முடிச்சு பாடலாம். இந்த பாட்டை நோட் பண்ணி எடுத்து வைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெற்றி கொடி, வெற்றியின் கொடி. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வேளையில தைரியமாய் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு பேரணி போனார்களாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அது, அந்த கொடி ஒவ்வொரு முறையும் கம்பத்தில் உயர்த்தப்படுகிறது. வெற்றி கிடைத்தால் அன்னைக்கு முற்பிதாக்கள், தேச பக்தர்கள், தேசத்தில் உள்ள தகப்பன்மார் போராடி சுதந்திரம் பெற்று அந்த கொடியை இன்னும் வர ஒருத்தனாலே அழிக்க முடியல. ஆமென். ஒரு தேசத்துக்கு, இந்திய தேசத்துக்கு கிடைக்கப்பட்ட கொடியை ஒருத்தனால மாற்ற முடியலன்னா ஆவியானவர் கொடி பிடிச்ச அந்த கொடி எப்படி இருக்கும்? ஆமென். அந்த கொடியை ஒருத்தன் துர்விநியோகம் செய்தால், அந்த கொடியை ஒருத்தன் அவதூறாய் பேசினால் சட்டம் பாயும். இதுல சட்டம் வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தர் நெல்லுன்னா அவன் நிப்பாங்க. ஆமென். ஆவியானவர் என் வாழ்க்கைக்குள்ள கொடியேற்றணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த காலை வேளையில வெள்ளம் போல சத்துரு வரும்போ அவன் வேலையாதான். சிலருக்கு தீ போல சத்துரு வருவான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த போல சிலருக்கு சிங்கக்கபி போல வரும். தானியேலுக்கு வந்த போல சிலருக்கு சிறைச்சாலை போல வரும். யோசேப்புக்கு வந்தது போல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் தெய்வ பயத்துல, வார்த்தையை சுருக்குகிறேன், இந்த 19வது வசனத்தை வாசிங்க, நிறுத்துகிறேன். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, நாமத்துக்கும் திசை தொடங்கி பயப்படுவார்கள். இந்த காலையில தெய்வ பயம், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெய்வ பயத்துல நிலை கொண்டிருக்கணும் ஜனம். தெய்வ பயத்துல நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாயிருக்கும். சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய், ஆண்டவர் இந்த காலை வேளை கிரியை செய்ய வேண்டிய இடம் கிரியை செய்யட்டுமே. அப்படியே சபை எழும்பி நிற்கலாம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய பாதபீடத்துல இன்று இந்த காலை வேளையில எழும்பி நிற்கலாமே.